வணக்கம், வாசஸ் கிச்சன். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சால்னா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் 1 வெங்காயம், முழு வெங்காயம், ஏலக்காய் 2, ஒரு அன்னாசி பூ, மராட்டி மூக்கு 1, சோம்பு 1/2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, அரைக்கிறதுக்கு முந்திரி, பொட்டுக்கடலை, தேங்காய் 1 கப்பு, ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டு, மட்டன் மசாலா 2 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன். இப்போ பொட்டுக்கடலை, முந்திரி, தேங்காய் 3ஐயும் போட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். இப்படி அரைக்கிறதுனால வதங்கும் போது ஈஸியாக இருக்கும் தக்காளி. இப்போ குக்கர் எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதுமானது. எண்ணெய் காஞ்சதுமே மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா நிறம் மாற வரையும் வதங்கிக்கணும். வெங்காயம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். அடி பிடிக்காமல் வதக்கணும். கூடயே இப்போ மசாலா 2ஐயும் ஆட் பண்ணி வதக்கலாம். மசாலாவையே சிம்மிலேயே வச்சு கருகிடாமல் வதக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கி மசாலா வாசம் போகிற வரையும் நம்ம வதக்கணும். மசாலா நல்லா வாசம் போனதுமே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3ஐயும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதங்கணும். இது வதங்கினதுமே தக்காளி இப்போ நம்ம போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கிரேவி மாதிரி வரணும். பதத்துக்கு வர வரையும் நம்ம வதங்கணும். இதை அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்ச தேங்காவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் விடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கி வருது. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் குழம்பு அப்படியே வச்சுருந்தோம்னா நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும்.